இன்னொரு அழகான ஞாயிற்றுக்கிழமை காலையில் சண்டேல நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூச்சு பயிற்சி நம்ம எப்படி பண்றது, ஏன் பண்ணணும், அண்ட் அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். முதல் விஷயம், மூச்சு பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு சதுச்சக்கர பேதம், ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் மூச்சு பயிற்சி. ஓகேங்களா? ஆல்டர்னேட்டிவ் பிரீத்திங். அண்ட் இது ரெண்டுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பயிற்சி, ஆனா ரொம்ப உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒரு பயிற்சி. முதல் ஆல்டர்னேட்டிவ் பார்ப்போம். நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது நாடி சோதி பிராணாயம் அப்படின்ற ஒரு பிராணாயம் பேசிக்கான ஒரு பிராணாயம், ரொம்ப பெருசான கிடையாது. இது ஒரு சின்ன சின்ன சிம்பிள் விஷயம் நம்ம பண்ணும்போது அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு தருது. முதல் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜி, நம்மளோட பாடி மைண்டை ரொம்ப காம் பண்ணி தரதுக்கு ஃபர்ஸ்ட் திங் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் கண்களை மூடி ஜஸ்ட் இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணீங்கனாலே உங்களோட பாடி அண்ட் மைண்ட் ரொம்ப காம் ஆயிடும். அவ்வளோ ரிலாக்ஸ்டா நம்ம ஃபீல் பண்ண முடியும். இது என்னன்னா நம்மளோட பிரெயினோட ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் இருக்கு, ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி தரதுக்கு ஹெல்ப் பண்ணி தரும். ஜஸ்ட் நம்ம இன்ஹேல் எக்ஸேல் பண்றது மூலியமா மட்டுமே, கான்சென்ட்ரேட் பண்ணி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இன்ஹேல் பண்றது மூலியமா. ரெண்டாவது நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதை பேலன்ஸ் பண்றதுக்கு. இப்போ கிளைமேட் மாறுறதுனாலையும் நம்மளுக்கு பாடி டெம்பரேச்சர் மாறிட்டே இருக்கும். அந்த மாறுற டைம்ல ஜஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்றது மூலியமா, நாடி சோதி பிராணாயம் பண்றது மூலியமா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஈவனா மெயின்டைன் பண்ணி தரதுக்கு ஹெல்ப் பண்ணி தரும். அண்ட் பெட்டர் ஃபோக்கஸ். இப்போ நீங்க பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம இருக்கோம், ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் இதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் உட்காந்து நம்ம பண்றது மூலியமாவே நம்மளோட மைண்ட் ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும், காம்னஸ் அதிகமா இருக்கும். அண்ட் சில பேருக்கு ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் இருக்கும், மூச்சு விடுறதுல தயக்கம், ஒரு கன்ஜெஷன் இருக்கும். இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போதே ஒரு சவுண்டு. நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி எனக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. நம்ம பிரீத் பண்ணும்போது பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேளுங்க, பிரீத் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது நம்மள அறியாமலே ஒரு சவுண்ட் வரும். ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். ஒரு சில பேரை கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இல்ல இன்ஹேல் எக்ஸேல ஒரு மாதிரி கன்ஜெஷன், ஒரு மாதிரி குறுக்குறுன்னு சவுண்ட் வர மாதிரி இருக்கும். ப்ராப்பர் பிரீத்திங் இருக்கா, ரொம்ப டிஃபிகல்ட்டான பிரீத்திங் இருக்கும். இந்த பிராணாயம் ப்ராக்டிஸ் பண்றது மூலியமா ப்ராப்பரான சிட்டிங்ல நம்ம அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரியில சேலஞ்ச், நெஞ்சில் இருக்கக்கூடிய கன்ஜெஷன், மூச்சு விடுறதுல ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனாலும் இது நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடும். தூங்குறது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுனாலும் மைண்டை காம் பண்றதுக்கே ஒரு இன்ஹேல் எக்ஸேல் பண்ணீங்கனாலே உங்களோட மைண்ட் ரொம்ப 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 காம் ஆயிடும். அண்ட் ஏதாச்சும் பிளாக்கேஜ் இருந்தாலும் இதை ரிலீஸ் பண்ணி தரதுக்கு ஹெல்ப் பண்ணி தரும். சிம்பிளான முறையில நம்ம பண்ணணும். புதுசா நிறைய பேர் இருக்கீங்க, நான் ஒரு சிம்பிள் சின்ன சின்ன டெக்னிக் சொல்றேன். இந்த சதசக்கர பீடம், நாடி சோதி பிராணாயம் பண்றது மூலியமா எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சின் முத்ரான்னு சொல்லுவோம். சின் முத்ரா நம்ம என்ன முத்ரா வைக்கலாம். அப்படி இல்லை எனக்கு முத்ரா வைக்க கம்ஃபர்டபுளா இல்லைன்னா கைகளை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்க கூடாது, கைகளை ஓபன் பண்ணி வான் நோக்கி வச்சுக்கணும், தைஸ் மேல. ஓகேங்களா? உங்க தொடைக்கு மேல. ரொம்ப நம்ம புத்தர் மாதிரி ரொம்ப கைகளை நீட்டி தான் வைக்கணும்னு கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளான நம்மளோட பொசிஷன்ல கைகளை ஓபன் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். சின்முத்ரான்றது ரொம்ப இப்படி கையை இப்படி ஒட்டிலாம் வைக்கக்கூடாது. இந்த ரெண்டு நர்வ் பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட் ஜஸ்ட் இப்படி டச் பண்ணா போதும். ஆக்சுவலி நீங்க அதை கொஞ்ச நேரம் அதை டச் பண்ணி கண்களை மூடி உட்கார்ந்தீங்கன்னா உங்களோட நர்வ் இங்க இருந்து இங்க ஒரு கரண்ட் பாஸ் ஆகிறது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் ஒரு அழகான ஒரு பாயிண்ட். அது நீங்க டச் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் கைகளை இது மடங்கி இருக்கக்கூடாது, இப்படி இது நல்லா நீட்டி இருக்கணும். இந்த மூணு விரல்கள் நல்லா நீட்டி இருக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட்ல டச் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? இப்படி டச் பண்ணி இருக்கும்போது இந்த நர்வ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். நம்மளோட எனர்ஜி, நீங்க அதை டச் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அது ஒரு மாதிரி துடிக்கிறத நீங்க உணரலாம். கரெக்டான பொசிஷன்ல வச்சீங்கன்னா யூ கேன் கரெக்ட், அந்த அந்த ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க மெடிடேஷன் பண்ணும் போதும் சரி, ஏதாவது தியானம் பண்ணும் போதும் சரி, இது ரெண்டு கைகள்லுமே இந்த சின்முத்ரா வச்சு கண்களை மூடி ப்ரே பண்ணீங்கன்னா உங்களோட மன அமைதி அப்படின்றது நம்மளுக்கு நிறைய கனெக்ட் ஆகும். காடோட யூ கேன் கனெக்ட் சோ மச். அதை நீங்க மனப்பூர்வமா உணர ஆரம்பிக்கலாம். ஓகே, இது இது அடுத்த லெவல். நீங்க இதுக்கு முன்னாடி இதே முடிச்சிட்டோம். இந்த பயிற்சியில இது ஃபர்ஸ்ட் திங், நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல இதை வச்சுக்கோங்க. ரெண்டாவது இந்த ரைட் சைட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம யோகா அப்படின்வாங்க. இந்த ரெண்டு விரல்களை மடக்கிட்டீங்கன்னா இந்த மூணு விரல்கள் நீட்டி இருக்கும். ஓகேங்களா? இந்த மூணு விரல்கள்ல இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ் நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் நாஸ்ட்ரல் க்ளோசிங்க்கு ஹெல்ப் பண்ண போறோம். ஃபுல்லா இப்படி மூட வேண்டாம். ஜஸ்ட் இந்த நாப்ல நீங்க லைட்டா இப்படி டச் பண்ணீங்கனாலே அந்த நாஸ்ட்ரல்ஸ்ல ஏர் உள்ள போய் வர்றது ஸ்டாப் ஆயிடும். ஜஸ்ட் இங்க டச் பண்ணீங்கனாலே
நீங்க ரொம்ப இப்படி பிரஸ் இப்படி அழுத்தி இப்படி மூக்கை வந்து திருப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. சில பேர் வந்து இப்படி நம்ம இப்படி திருப்போம், இந்த மூக்கு இப்படி போவோம், இப்படி இப்படி இருக்கோம் இல்லை, அப்படிலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த 2 ஃபிங்கர்ல ரைட்ல இங்க மேல இந்த நாஸ்டல் கீழே இல்லை, இங்க மேல இந்த ஒரு சின்ன கேப் மாதிரி குழி மாதிரி இருக்கும். இந்த இடத்தாண்ட ஒரு டச் பண்ணீங்கனாலே உங்களோட ஏர் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிடும். ஜஸ்ட் இங்க டச் பண்ணீங்கனால இந்த ஹேர் ஃப்ளோ 2 சைட்லயுமே ஜஸ்ட் அப்படின்னா டச் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் இந்த 2 ஃபிங்கர், இந்த 2 ஃபிங்கர் மடக்கி இதை நீங்க வச்சுக்கலாம். சில எனக்கு இந்த ஃபிங்கர்ஸ் மடக்க முடியல கஷ்டமா இருக்குன்னா இந்த 2 ஃபிங்கரை நீங்க இந்த பிளேஸ்ல வச்சுட்டு இதை ரெண்டுத்தையும் நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு கை வலிக்கிறது இல்லை, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எப்படி இருக்குமோ அப்படி உட்காந்துக்கோங்க. ப்ரிஃபரபிளி மெடிடேஷன் பண்ணும்போதும் சரி, பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும் போதும் சரி, தலையில சுகாசனால உட்காந்து சப்பங்கால் போட்டு நம்ம உட்காந்து பண்றது ரொம்ப நல்லது. நீங்க அடுத்த வாட்டி நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ஸ்னா கீழே ஒரு 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 கிளாத்தோ ஒரு மேட்டோ போட்டுட்டு அதுல நீங்க தரையில உட்காந்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபரன்சஸ் நீங்க பாப்பீங்க. சுகாசனால உட்காந்து முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். உங்களுக்கு வளைஞ்சோ கூன் விழுந்தோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த பொசிஷனை கான்சென்ட்ரேட் பண்ணி லெஃப்ட் சைட் நாஸ்ட்ரல்ஸ்ல தான் ஆரம்பிக்கணும். லெஃப்ட் சைட்ல ஆரம்பிச்சு ரைட் சைட்ல பண்ணணும். திருப்பி ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் ஆரம்பிக்கிற நாஸ்ட்ரல் சைட்லயே தான் நீங்க முடிக்கணும். ஓகே, இதுதான் ஒரு ரவுண்டு. இந்த மாதிரி 5ல இருந்து 8, 10, 12 நம்மளோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். காலையில் நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி 5 பண்றோம். அது முடிச்ச அப்புறமா நீங்க மத்தியானம் போலியோ நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி திருப்பி நீங்க தாராளமா பண்ணலாம். ஈவினிங் நைட்ல உங்களுக்கு இன்னமும் டிஃபரன்சஸ் நிறையவே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பேசிக்கான ஒரு பிராணாயம். இது நம்ம பண்றது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா சுஷ்மானா நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை வந்து நல்லாவே ஆக்டிவேட் பண்ணி தரும். 2வது நம்மளோட 2 சன் அண்ட் மூனோட எனர்ஜியை வந்து ஆக்டிவேட் பண்றோம். ஏன்னா லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் நாஸ்ட்ரல்ஸ்ல நீங்க எப்போ காத்து உள்ள இழுத்தாலும் அந்த காத்து வந்து ரொம்ப குளுமையா போகும். உணர்ந்து பாருங்க. நீங்க கண்களை மூடி அது லெஃப்ட் சைட்ல இன்ஹேல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே சில்லுன்னு காத்து உள்ள போகும். ரைட் சைட்ல இன்ஹேல் ஆர் எக்ஸேல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வார்மா வரும், சூடா வரும். 2 சைட்லயுமே வந்து டிஃபரன்சஸ். காத்து ஒரே காத்து தான் நம்ம மூக்குல சுவாசிக்கிறோம் அந்த நாஸ்ட்ரல்ஸ்ல. ஆனா அந்த நாஸ்ட்ரல்ஸ்ல சுவாசிக்கும் போதே நம்மளோட உடம்புக்குள்ள நிறைய பெனிஃபிட்ஸ் தரும். ஜஸ்ட் ப்ராப்பர் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்றது மூலியமா. ஸோ தட் நம்ம ஆரம்பிக்கும் போது மூன் சைடுன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடு இஸ் அ மூன், ரைட் இஸ் அ சன். ஸோ தட் பாடி வந்து உங்களுக்கு குளுமையா வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் லெஃப்ட் சைட்ல மட்டும் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இல்லை எனக்கு பாடி ஓவர் சில் ஆயிடுச்சு இந்த கிளைமேட்டுக்கு அப்படின்றது ரைட் நாஸ்ட்ரல்ஸ்ல நீங்க அதிகமா காத்து உள்ள இழுத்து வெளியே பண்ணீங்கன்னா உங்க பாடி டெம்பரேச்சர் வந்து வார்மா வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி தரும். ஒரு சின்ன காத்து, நம்ம சின்னன்னு சொல்ல முடியாது, இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல கண்ணுக்கு தெரியாது இருக்கக்கூடிய காத்தை நம்ம ரைட்டான முறையில சுவாசிச்சாலே நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய நிறைய உறுப்புகள்ல வந்து ப்ராப்பரான செயல்கள் வந்து நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்குது. ஒன்று நான் சொன்னேன், இதை இந்த நாடி சோதி பிராணாயம் அப்படின்றது பேசிக்கான ஒரு பிராணாயம். இதை தவிர்த்து நம்மளுக்கு அட்வான்ஸ் நிறைய இருக்கு. இந்த பிராணாயம் நம்ம பண்றது மூலியமாவே நம்மளோட பாடியில நிறைய சேஞ்சஸை வந்து கேஷுவலா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பிராணாயம். நான் ஃபர்ஸ்ட் நாடி சோதி பிராணாயம்ல பண்ணும்போது உங்களுக்கு வந்து சுஷ்மானா நாடின்னுவாங்க. தட் மீன்ஸ் நம்மளோட ஸ்பைன்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் உங்களுக்கு நர்வ் சிஸ்டம், நம்ம இங்கிலீஷ்ல ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸ் சொன்னா சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். இதை நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு பேசிக்கா ஸ்டார்டிங் இதை தான் நம்ம பண்ணணும். இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த சதசக்கர பேதம் வந்து செம்ம எஃபெக்டிவா இருக்கும். அதுதான் நம்மளுக்கு அந்த அலைன்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சதுசக்கர பேதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல நம்மளோட உடம்புல பாத்தீங்க அப்படின்னா வந்து 6 மைய சக்கராகள் இருக்கு. ஓகே, நம்மளோட இன்பில்ட் சக்கராங்கள் வந்து 6 இருக்கு. 7வது தான் நம்மளோட கிரவுன் சக்கரா. அது நம்ம பாடியில தலைக்கு மேல. அது வந்து மோர் ஆஃப் வந்து இந்த கிரவுன் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணணும் ஆர் அதோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 6 சக்கராவை நீங்க வந்து ப்ராப்பரா ஆக்டிவேட் பண்ணி எடுத்துட்டு வந்தாதான் அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க கிரவுன் சக்கரான்னா நீங்க வந்து பெரிய ஞானியோ முனிவரோ ஆயிடுவீங்க. ஈஸியான டைம்ல வந்து அதை ஆக்டிவேட் பண்றது ரொம்ப சுலபம். நம்ம பாடியில வந்து இந்த 6 சக்கரா இருக்குல்ல, இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு வந்து செம்ம டிஃபரன்ஸ் இருக்கும். இதோட பேர் அப்படின்னா சத அப்படின்றது 6, சக்கரா அப்படின்றது நம்மளோட எனர்ஜி சென்டர். எனர்ஜி சென்டர் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டுல தான். அதான் வீடியோல நம்ம சொல்லி கேட்டிருப்போம். முதுகு தண்டை வந்து கவனிச்சு நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரு ஒரு சக்கராவும் நம்ம அந்த பிளேஸ்ல தான் நம்மளுக்கு டிராவல் பண்ண போகுது. பேதன் அப்படின்றது அவேக்கனிங். உங்களோட சக்கராவை வந்து நீங்க வந்து வேக்கப் பண்றீங்க. எல்லாமே தூங்கிட்டு இருக்கு, அதை நம்ம வேக்கப் பண்றது மூலியமாவே உங்களோட பாடி வந்து செம்ம பியூரிஃபை ஆகும்.
இட் வில் அலைன் டு த காட். நம்மளோட 6 சக்கராவை ஒன்னா அலைன் பண்ணும்போது யோ மீன்ஸ் எல்லாத்தையும் திறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, நீங்க பேசுற விதம், நீங்க பழகுற விதம், நீங்க பாக்குற விதம், இது எல்லாமே மாறும். அது உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதியை கொடுக்கும். நம்மளோட அட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், பட் மன அமைதியோட ஒரு விஷயம் கேட்கும் போது நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் கிடைக்கும். அதை வந்து நம்மளுக்கு கொண்டு வர்றது அப்படின்றது இந்த சக்கர ஆக்டிவேஷன்ல நம்மளுக்கு நடக்கும். இது மென்டலி எமோஷனலா இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஏதாவது ஒரு எமோஷனல் அட்டாச் எனி திங், நம்ம நார்மலா சொல்லலாம், இந்த இந்த பிரபஞ்சத்துல வந்து எதுவுமே நமக்குள்ள கிடையாது, நம்மளுக்கு சொந்தமானது கிடையாது. ஓகே, அந்த மாதிரி ஏதோட எமோஷனலா அட்டாச் ஆகக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ஹார்மோனல், அதுவும் பெண்கள் இதை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். லேடிஸா இருக்கும்போது நம்ம சின்ன வயசுல இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. ஜஸ்ட் இந்த சக்கரா ப்ராக்டிஸ் பண்றது மூலியமா அவங்களோட ஸ்டேஜஸ் வைஸ் உங்களுக்கு யங் ஏஜ்ல இருந்து நமக்கு பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து தைராய்ட் கிளாண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து மெனோபா ஸ்டேஜ் வரைக்கும் போகக்கூடிய சேஞ்சஸ் அத்தனையுமே இதை ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணி தரதுக்கு இந்த ஒரு ப்ராக்டிசஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப லோவா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நம்ம டெய்லி பேசிஸ்ல இதை நம்ம பண்றது மூலியமாவே நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட ஹோல் டே நம்மளோட பாடி வந்து எனர்ஜி லெவல்ஸ் அதிகமாகும். ஏன்னா எல்லா சக்கரையாவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி தரும். இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோர் ஆஃப் வந்து இந்த சவுண்ட் வருதுல்ல நம்மளுக்கு, வம் லம் ஹம், நம்ம சொல்லும் போது அந்த கடைசியில சவுண்ட் முடியறது பார்த்தீங்கன்னா, அந்த ஹம்மிங் சவுண்ட், தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அதனாலதான் அது நீண்ட நேரம் சொல்லுவாங்க. அது இல்லாம நம்ம நார்மலாவே அந்த சவுண்ட் வச்சு பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மரி பிராணாயம் சொல்லிட்டு இன்னொரு இன்னொரு ப்ரீதிங் ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. வெறும் இந்த சவுண்ட்ல மட்டுமே பண்ணுவாங்க. பட் நம்ம சதச்சக்கர வேதம் பண்ணும் போது எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து அது முடியும் போது அந்த சவுண்ட்ல தான் நம்ம முடிப்போம். அந்த சவுண்ட்ல நம்ம முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாடியில ஒரு வைப்ரேஷன் ஒண்ணு இருக்கும். வைப்ரேஷன்ன்றது ஒரு மாதிரியான ஒரு உணர்வுகள், ஒரு வைப்ரேஷன் நம்மளோட பாடியில பாஸ் ஆகும். அந்த வைப்ரேஷன் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். நீங்க உங்களோட மைண்ட் லெவல் ஆகட்டும், உங்களோட உங்களோட எண்ணங்கள் ஆகட்டும், இது எல்லாத்தையும் உங்க அதிர்வெல் அலைகள்னு சொல்லுவாங்க, இது எல்லாத்தையுமே காம் டவுன் பண்ணி தரதுக்கு இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது என்ன பண்ணும், நம்மளோட அந்த வைப்ரேஷன் வந்து கீழே இருந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல இருந்து ரிப்பின்ஸ் மூலாதாரத்துல இருந்து நம்மளோட கிரவுன் சக்கராக்கு நம்மளுக்கு கொண்டு போறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி தரதுக்கு. அந்த டிராவல் அப்போ நீங்க அது அந்த சவுண்டை உணரும் போதும் சரி, நம்மளுக்கு டிராவல் பண்ணும்போது நீங்க அப்வர்ட் டைரக்ஷன் மேல் நோக்கி அந்த சவுண்ட் மேல போறதுதான் உங்களோட உணர்வுகளை இங்க கொண்டு வாங்க. அண்ட் உங்களோட ஒரு ஒரு சக்கராவையும் அது ஒரு ஜென்டல் ஆக்டிவேஷன், ஒரு மசாஜ் கொடுத்து அதை எழுப்புற மாதிரி. இப்ப காலையில பிள்ளைங்களை எழுப்பும் போது நம்ம பொறுமையா தட்டி எழுப்புவோம்ல, அந்த மாதிரி வந்து அந்த சவுண்ட் வந்து நம்மளோட ஒரு ஒரு சக்கராவையும் அழகா தட்டி பொறுமையா ஒரு ஸ்மூதனிங் பண்ணி எழுப்புற மாதிரியான ஒரு விஷயம். அதனாலதான் அந்த வார்த்தைகள்ல நீண்ட நேரம் நம்ம சொல்ல முடியும். இதை சொல்லி நம்ம அதை எழுப்பும் போது நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் வெயின், வேகஸ் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வேகஸ் நர்வை வந்து ஸ்டிமுலேட் பண்றோம். அதை தட்டி விடுறோம். அதை தட்டி அதை எழுப்பும் போது என்ன ஆகும், அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே அது வந்து நார்மல் பிரெயின்ல இருந்து நம்மளுக்கு மெடுலா சென்ட்ரல் பார்ட்ல இருந்து நம்ம பாடியில எல்லா பார்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து ஷோல்டர்ல இருந்து நம்மளோட த்ரோட் சைடா நம்மளோட ஹார்ட் வழியா ஸ்டொமக்ல இருந்து நம்மளுக்கு கட் வரைக்கும் நம்மளுக்கு போகுது. மீன்ஸ் லார்ஜஸ்ட் வெயின். அந்த வெயினை நம்ம ஸ்டிமுலேட் பண்றது மூலியமா நம்மளோட என்னென்ன இடங்கள் நம்மளுக்கு போதோ இது அத்தனை விஷயத்துக்குமே அது ரொம்பவே நல்லது. ஸோ தட் பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் திங், அந்த சவுண்ட் வந்து பிரெயினை தான் போய் டப்புன்னு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அது நல்லா உங்க பிரெயினை காம் பண்ணி தரும். ஆன்சைட்டி ஆகட்டும், நம்மளுக்கு பிரச்சனை, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியலனாலும் இந்த விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நல்லா காம் பண்ணி கொடுக்கும். அங்கிருந்து த்ரோட், நம்மளுக்கு நெஞ்சில் இருக்கக்கூடிய கன்ஜெஷன், நம்மளோட த்ரோட்ல இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ், இது எல்லாத்துலயுமே இங்கதான் தைராய்டு கிளான்ஸ் இருக்கு, நம்மளுக்கு அதை ஸ்டிமுலேட் பண்றதுக்குமே இந்த ஒரு பிராணாயம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நம்ம நல்லது. அதே மாதிரி ஹார்ட்டுக்கு, நம்மளோட லங்ஸ்க்கு அண்ட் நம்மளோட கட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து எல்லா வெயின்ஸுமே இதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அதனால இது டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் எல்லா சக்கரமும் அந்த முதுகு தண்டுல நம்மளுக்கு அந்த கனெக்ட் ஆகுறதுனால நம்மளோட ஃபோக்கஸ் அங்க இருந்து அந்த ஒரு ஒரு சக்கராவையும் பொறுமையா நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றது மூலியமா நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் அதிகமாகும். யூ ஃபீல் நம்ம இந்த பயம் இருக்காது,
ஓவர் திங்க் பண்ண மாட்டோம். ஒரு ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு விஷயம் பண்ணனாலும் இது இப்படி நடந்துருமோ அப்படின்னு நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆயிடும். அண்ட் எனர்ஜி லெவல்ஸ் அதிகமா இருக்கும். உங்களோட ஃபோக்கஸ், கிளாரிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு வந்து கம்மி பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்களோட குண்டலினி எனர்ஜின்னு சொல்லுவாங்க, தட் மீன்ஸ் அட்மோஸ்ட் எனர்ஜி. அந்த எனர்ஜியை ரீச் பண்றதுக்குமே இதை மனப்பூர்வமா அமைதியா உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த சவுண்டை நீண்ட நேரம் சொல்ல முடியலனாலும் அந்த சவுண்டை நம்ம பிரெயின்ல போய் ஒரு டச் ஆகுற ஒரு ஃபீலோட நம்ம இந்த பிராணாயம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட்ஸ் வைஸ் யூ கான்ட் கவுண்ட் தட். இட்ஸ் அன்லிமிட்டெட். அந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ். ஒரு ஒரு சக்கராவை பத்தி நான் பேசணும் அப்படின்னா இந்த கிளாஸ்ல நான் தொடர்ந்து இந்த ஒரு வாரம் ஒரு ஒரு சக்கராவை பத்தி பேசலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சக்கராவோட பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கு நிறைய இருக்கு. அந்த பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ தட் ரொம்ப அமைதியான ஒரு ஸ்டேட்ல மார்னிங்ல பண்றது ரொம்ப 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 நல்லது. நம்மளோட சுஷ்மா நாடி ஆகட்டும், நம்மளோட வேகஸ் நர்வ்ஸ் ஆகட்டும், மைண்டை காம் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சின்ன தூண்டுதல் நம்மளோட இன்ஹேல் எக்ஸேல் க்ளோஸ் பண்ணி அதை கவனிச்சு பண்றது மூலியமாவும் அந்த ஹிம் சவுண்டோட நம்ம இந்த நாடி சத சக்கரா பேதம் பண்றது மூலியமாவும் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். ஸோ தட் அடுத்த வாட்டி நம்மளுக்கு நாளைக்கு பண்ணும் போதோ இல்லைன்னா இன்னைக்கு நீங்க பண்ணும் போதோ ஜஸ்ட் அதை உணர்வு பூர்வமா இது எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நான் எனக்கு கொடுக்க போகுது, என் ஹார்ட்டுக்கு எவ்வளோ நல்லது, என் உடம்புக்கு எவ்வளோ நல்லது, என் பிரெயின் எப்படி ஆக்டிவேட் பண்ணுது, நான் எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்க போறேன், எவ்வளோ நன்மைகள் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து நீங்க பண்ணி பாருங்க. ஒரு ஒரு சின்ன பிரீத்திங்க்குமே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் மாறுதல்ல வந்து பர்சனலா உங்களால உணர முடியும். அதோட பெனிஃபிட்ஸும் உங்களால முழுமையா அடைய முடியும்.